ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் டேர்ம், சயின்ஸ், யூனிட் 3, எனர்ஜி. அதில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். எனர்ஜி அப்படின்னா ஆற்றல். இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் எனர்ஜி தேவை. இப்போ இந்த எனர்ஜின்ற லெசனில் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நோ அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலின் பல்வேறு வகைகளை அறிதல், எக்ஸ்பிளைன் த எனர்ஜி சார்ஜஸ் இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்வில் காணப்படும் ஆற்றல் மாற்றங்களை விளக்குதல், understand the law of conservation of energy, ஆற்றல் மாறா விதியை புரிந்து கொள்ளுதல், list out the uses of energy, ஆற்றலின் பயன்களை வரிசைப்படுத்துதல். இப்ப இன்ட்ரோடக்ஷன். Mala was standing in the row for her morning school assembly. Suddenly she fainted and fell down. மாலான்ற ஒரு கேர்ள் அவள் ஸ்கூலில் நடக்கிற காலையில் அசம்பிளியில் வரிசையில் நின்றுட்டுருக்கா. திடீர்னு அவள் மயங்கி கீழே விழுந்துட்டா. Her class teacher rushed to her, took her to the classroom and gave her water to drink. உடனே அவங்க கிளாஸ் டீச்சர் வேகமாக அவளை கிளாஸ் ரூம்க்கு அழைச்சிக்கிட்டு போய் அவளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க. She came to know that Mala had skipped her breakfast. ஏன் அவள் கீழே விழுந்துட்டான்னா, அவள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல. அதை அவங்க மிஸ்ஸு தெரிஞ்சுக்கிட்டாங்க. She was given some food and then she came back to normal. அப்புறம் அவங்க டீச்சர் அவளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன, சாப்பிட்ட உடனே மாலா இயல்பு நிலைக்கு திரும்புகிறா, நார்மல் ஆயிட்டா. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? இதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற? We need energy to do our daily activities. நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. We get this energy from the food. இப்போ இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து அது கிடைக்குது. இன் சயின்ஸ், எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as capacity to do work. சயின்ஸில் என்ன சொல்லணும்னா, வேலை செய்ய தேவையான திறனே எனர்ஜின்னு சொல்லுவோம். Let us study about different forms of energy and their uses in this lesson. பல்வேறு வகையான ஆற்றல் மற்றும் அவற்றினுடைய பயன்களை பற்றி இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலின் வகைகள். We do many works in our daily life. நீங்கள் டெய்லி நிறைய வேலைகளை செய்கிறீங்க. many of them are done physically. அதில் சிலவற்றை நம்ம உடல் மூலமாக செய்கிறோம், நம்ம உடம்பை பயன்படுத்தி செய்கிறோம். some works are done with the help of instruments and devices. சில வேலைகளை கருவிகளோ அல்லது பிற சாதனங்களை பயன்படுத்தி செய்கிறோம். பட் they need energy to work. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிவைசஸ் இருக்குதானே, அதுக்கும் எனர்ஜி தேவைப்படுது. there are different forms of energy like mechanical energy, heat energy, light energy, wind energy and so on. இந்த மாதிரி எனர்ஜி பல வகைகள் இருக்கு. அதில் மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திர ஆற்றல் சொல்லுவோம். ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல் சொல்லுவோம். லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றல். விண்ட் எனர்ஜி, காற்று ஆற்றல்.
இன்னும் நிறைய பல எனர்ஜி இருக்கு. லெட் அஸ் ஸ்டடி அபவுட் தம் ஒன் பை ஒன். இதில் இந்த ஒவ்வொரு எனர்ஜியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது மெக்கானிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி. இப்போ ஆக்டிவிட்டி 1. ஃபைண்ட் அவுட் வாட் டு வி நீட் ஃபார் த ஃபாலோயிங். இப்போ இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இந்த செயலுக்கெல்லாம் என்ன தேவை? டு டிரைவ் பஸ். இப்போ இந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு டீசல், பெட்ரோல் தேவை. டு டிரைவ் கிளாத், இந்த துணி உலர்றதுக்கு ஹீட் தேவை. டு குக், சமைக்கிறதுக்கும் ஹீட் தேவை. டு ஒர்க் இன் லேப்டாப், இந்த லேப்டாப் ஒர்க் ஆகிறதுக்கு கரண்ட்டு தேவை. பார்த்துட்டிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திர ஆற்றல் சொல்லுவோம். எனர்ஜி possessed by an object due to its motion and position are called mechanical energy. ஒரு பொருள் தனது நிலையை பொறுத்து பெற்றிருக்கும் ஆற்றல் இயந்திர ஆற்றல் சொல்லுவோம். மோஷன் இயக்கம், பொசிஷன்னா நிலை. மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2. இந்த இயந்திர ஆற்றல் 2 வகையாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல். பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை ஆற்றல். கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை ஆற்றல். கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல். Energy possessed by a moving object is known as kinetic energy. It is also known as energy of motion. நகரக்கூடிய பொருள் ஒன்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம். அந்த இயக்க ஆற்றலுக்கு இன்னொரு பேர் நகர்வு ஆற்றல்னு பேரு. எனர்ஜி ஆஃப் மோஷன் பேரு. எக்ஸாம்பிள்ஸ், மூவிங் கார். பர் கார் மூவ் ஆகுதுதானே இது. கிரிக்கெட் பால் பவுல்டு பை அ பிளேயர். கிரிக்கெட் பாலை வீசுறாங்க தானே அது. புல்லட் கம்மிங் அவுட் ஆஃப் எ கன், துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் குண்டு. இங்கே பிக்சர் பாருங்க, இந்த கார் நகர்றது, இந்த கன்னுலேருந்து புல்லட் வெளியில் வருதுன்னு, இதெல்லாம் கைனெட்டிக் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை ஆற்றல். எனர்ஜி possessed by an object which is at rest is known as potential energy. ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் ஒன்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ நோன் as stored energy of position. இதுக்கு என்ன பேர் சொல்லணும்னா தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல், எனர்ஜி ஆஃப் பொசிஷன். எக்ஸாம்பிள்ஸ், ஆப்ஜெக்ட் லிஃப்டட் above. பாருங்க, இவர் தரையில் இருந்த பொருளை தூக்கியிருக்காரு பார்த்தீங்களா, இது. ஸ்டோன் இன் த ஸ்ட்ரெச்டு ரப்பர், இழுக்கப்பட்ட ரப்பரில் வைக்கப்பட்ட கல். இந்த பாய் வச்சிருக்கான் பார்த்தியா, இது. அப்புறம் வாட்டர் இன் த டேம், டேம்ல தண்ணி தேங்கி இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ யூசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திர ஆற்றலின் பயன்கள். மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பி யூஸ்டு டு டூ மெனி ஒர்க்ஸ். பல்வேறு வேலைகளை செய்வதற்கு இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தேவைப்படுது. சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. சில எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்றதை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ் kinetic energy of water is converted into electrical energy. நீர்மின் நிலையங்களில் நீரினுடைய இயக்க ஆற்றலானது மின்னாற்றலா மாறுது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ்னா நீர்மின் நிலையங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க.
எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா மின்னாற்றல். Windmills convert kinetic energy of winds into electrical energy. காற்றாலைகள் காற்றினுடைய இயக்க ஆற்றலை வந்து மின்னாற்றலாக மாற்றுது. காற்றாலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் தானே, விண்மில். அது வந்து அந்த காற்றினுடைய இயக்க ஆற்றலை வந்து மின்னாற்றலாக மாற்றுது. Mechanical energy of the hammer is used to apply a force on a nail. ஹேமர்னா சுத்தியல், நெயில்னா ஆணி. ஒரு சுவரில் நெயில் அடிக்கணும்னா அந்த ஹேமர் வந்து தானே பயன்படுத்துகிறோம். அந்த ஹேமருடைய இயக்க ஆற்றல் வந்து வச்சு அந்த ஆணியை வந்து சுவற்றில் அடிக்க முடியும். மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பிரிங் எ மூவிங் பாடி டு ரெஸ்ட் அண்ட் மேக் எ பாடி அட் ரெஸ்ட் டு மூவ். மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்குதானே, அதை வச்சு ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்துக்கோ அல்லது இயக்கத்தில் உள்ள பொருளை வந்து ஓய்வு நிலைக்கோ கொண்டு வர முடியும். இதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜியினுடைய யூசஸ். நான் சொன்னது பார்த்தீங்களா, டேமில் வாட்டர் அப்படியே இருக்கிறது தானே இது. அப்புறம் விண்மில், ஹேமர் அண்ட் நெயில். அப்புறம் வந்து இந்த காரை இந்த மேன் என்ன பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாரா இல்லையா, இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. பிக்சரை பார்த்துட்டிங்களா? அடுத்தது ஆக்டிவிட்டி 2. ஃபைண்ட் அவுட் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபாலோயிங். இந்த பிக்சரை நல்லா பாருங்க, எந்த ஆற்றல் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கைனெட்டிக் எனர்ஜி, செகண்ட் ஒன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி, அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி. தமிழில் சொன்னோன்னா இயக்க ஆற்றல், நிலையாற்றல். இயக்க ஆற்றல், நிலையாற்றல். ஃபஸ்ட்டும் தேர்டு பிக்சரும் வந்து கைனெட்டிக் எனர்ஜி, செகண்டும் ஃபோர்த்தும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. செகண்ட் பார்க்க போகிறது விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜினா காற்று ஆற்றல். எனர்ஜி possessed by the wind is known as wind energy. காற்று பெற்றிருக்கும் ஆற்றல் காற்று ஆற்றல். uses of wind energy. இந்த wind எனர்ஜினுடைய யூசஸை பார்க்க போகிறோம். windmills use wind energy to generate electricity. மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு காற்றாலைகள் இருக்குதானே, windmills, அது வந்து அந்த காற்று ஆற்றலை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை தயார் பண்ணுறாங்க. ஷிப்ஸ் sailed by the power of wind. காற்றினுடைய ஆற்றலால் கப்பல் கடலில் பயணமாகுது. ஸ்போர்ட்ஸ் லைக் விண்ட் சர்ஃபிங், செயிலிங், கைட் சர்ஃபிங் யூஸ் விண்ட் எனர்ஜி. கடல் நீரில் சறுக்கிறது, இந்த பாய்மரம் விடுறது, காற்றாடி விடுதல், இந்த விளையாட்டுக்கெல்லாம் வந்து விண்ட் எனர்ஜி தேவை. விண்ட் எனர்ஜி கேன் பி யூஸ்டு ஃபார் பம்பிங் வாட்டர். பூமிக்கடியிலேருந்து நீரை மேலே கொண்டு வருவதற்கு விண்ட் எனர்ஜி தேவை. இதெல்லாம் யூசஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. டு யூ நோ, தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட்மில்ஸ். காற்றாலையிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. விண்ட்மில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் பிளேசஸ் லைக் ஆரல்வாய்மொழி, கயத்தாறு அண்ட் குடிமங்கலம். இந்த விண்மில்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஆரல்வாய்மொழி, கயத்தாறு, குடிமங்கலம். இந்த பிக்சரை பாருங்க, இந்த விண்மில்லேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இந்த பாய்மர கப்பல் சொல்லுவோம், இது வந்து கடலில் வந்து காற்று எங்கே அடிக்குதோ அந்த திசையை நோக்கி இது போகுது. இது வந்து கடல் நீரில் சறுக்குதல். இவர் பார்த்தீங்களா, இவர் காற்று எந்த திசையில் போதோ அந்த இதில் சறுக்குறாரு. இதெல்லாம் தான் வந்து விண்ட் எனர்ஜினுடைய யூசஸ். அடுத்தது ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல். When the temperature of a substance is
raised, its atoms and molecules begin to vibrate or release a kind of energy. ஒரு பொருளுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அதிர்வடைந்து ஒருவித ஆற்றலை வெளியிடுது. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அப்படின்னா அணுக்கள், மாலிகுல்ஸ்னா மூலக்கூறுகள், வைப்ரேட்னா அதிர்வடையுது, அது மூலமா தான் ஒரு ஆற்றல் வெளியில வருது. This energy is known as heat energy or thermal energy. இந்த எனர்ஜிக்கு என்ன சொல்லுவோம்னா ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவோம், இல்லைன்னா தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவோம். This energy flows from a hot substance to a cold substance. இது வெப்பநிலை அதிக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பாய்கிறது. Do you know? Heat is the total energy of the molecules in a body. வெப்பம் என்பது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த ஆற்றலை குறிக்கிறது. Temperature is a measure of heat in a body. வெப்பநிலைன்றது ஒரு பொருளில் உள்ள வெப்பத்தினுடைய அளவை குறிக்குது. அப்ப வெப்பம், வெப்பநிலை இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹீட்னா வெப்பம், டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. If we put some ice cubes into water in a glass, water becomes cold. It is because heat is transferred from water to ice. நீங்க சில ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க, அதை ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் போடுங்க. அப்புறம் அந்த கிளாஸ்னுடைய வெளிப்புறம் தொட்டு பாருங்க, அப்போ எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கா? இட் இஸ் பிகாஸ் ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் வாட்டர் டு ஐஸ். ஏன் அப்படின்னா அந்த வாட்டரில் அந்த ஐஸ் கட்டியை போட்ட உடனே அந்த வாட்டர்லேருந்து ஐஸ் கட்டிக்கு ஹீட்டு கடத்தப்படுது. டிரான்ஸ்ஃபர்ட்னா கடத்துதல். Activity 3. Rub your hands together. What do you feel in your hands? Do you feel the heat generated by friction? உன்னுடைய உள்ளங்கைகளை ரெண்டுத்தையும் நல்லா உரசுங்க. உரசும் போது நல்லா தேய்ங்க. அப்ப என்ன உணர்ற நீ? ஹீட் ஜெனரேட்டட் பை ஃப்ரிக்ஷன். இந்த உராயறதுனால நமக்கு ஹீட்டு கிடைக்குது. ஆக்டிவிட்டி 4. Take a small amount of lime powder in a glass. Add some water and stir well. Touch the glass outside. How do you feel? நீங்கள் கொஞ்சம் சுண்ணாம்பு பவுடரை எடுத்து இந்த கிளாஸில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அந்த டம்ளருடைய வெளியில் தொட்டு பாருங்க. ஹவு டு யூ ஃபீல்? என்னது உணர்ற நீ? ஹீட் ஜென்ரேட்டட் பை கெமிக்கல் ரியாக்ஷன். இதுக்கு ஃப்ரிக்ஷன் ரியாக்ஷன், இதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன். Sun is the primary source of heat energy. வெப்ப ஆற்றலின் முதன்மை மூலம் சூரியன். Uses of heat energy. வெப்ப ஆற்றலின் பயன்கள். Heat energy obtained from power stations is used to generate electricity. அனல் மின் நிலையத்திலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா அனல் மின் நிலையம். அங்கிருந்து என்ன தயாரிக்கிறாங்க? வெப்ப ஆற்றல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுது. Heat energy obtained from petrol and diesel is used to run vehicles. பெட்ரோல், டீசல் போன்ற இந்த எரிபொருள் இருக்குதானே, அதுலேருந்து பெறக்கூடிய வெப்ப ஆற்றல் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை இயக்கிறதுக்கு பயன்படுது. We cook food with the help of heat. வெப்பத்தினுடைய உதவினால நம்ம பொருள்களை சமைக்கிறோம். Heat energy renders the food material soft and easy to digest.
இந்த மாதிரி எளிதில் செரிமானம் அடையும் வகையில் இந்த உணவுப் பொருட்களை மென்மையாக ஆக்கிறதுக்கு இந்த ஹீட் எனர்ஜி பயன்படுது. Hot substances like iron are heated to mold them into different shapes. இரும்பு போல கடினமான பொருள் இருக்குதானே, அதை வெப்பப்படுத்துறது மூலம் நமது தேவைக்கேற்ப அதை மோல்டு பண்ணலாம். It is used to dry clothes and other wet substances. துணிகள் மற்றும் ஈரமான பொருட்களை நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு ஹீட்டு தேவைப்படுது. இதுதான் பாருங்க அனல் மின் நிலையம், தெர்மல். ஓகேவா? இதில் பாருங்க டீசல் பெட்ரோல்லேருந்து இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இயங்குது. அப்புறம் இதை குக் பண்ணுறதுக்கு ஹீட்டு தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு இரும்பை நல்லா ஹீட் பண்ணாதான் நமக்கு தேவைக்கேற்ப அது மோல்டு பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் மோல்டு பண்ணுறதுக்கு ஹீட்டு தேவை. இந்த பிக்சரெல்லாம் பார்த்துட்டிங்களா? அப்போ நான் சொன்னது யூசஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அடுத்தது பார்க்க போகிறது லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றல். Light is a form of energy which travels in the form of wave. ஒளி என்பது எப்படி இருக்கும்னா அலை வடிவில் பரவக்கூடிய ஒரு வகை ஆற்றல். It contains a particle called photon which are the minute packets of energy. இது மிகச் சிறிய ஆற்றல் வடிவமாகிய ஃபோட்டான் எனப்படும் துகள்களை கொண்டுள்ளது. ஃபோட்டான்ற ஒரு துகள்களை பெற்றுள்ளது. It is the only form of energy visible to human eye. இப்போ இந்த லைட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா மனித கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரே ஆற்றல் இந்த லைட் மட்டும்தான். Light does not require any medium to travel. இது பரவறதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவை இல்லை. It travels at a speed of 3 lakhs kilometers per second. இது ஒரு வினாடிக்கு இப்படின்னும் போது 3 lakhs கிலோமீட்டர் தூரம் வர பரவுது. Sunlight takes 8 minutes to reach earth. இந்த சூரிய ஒளி இங்கே பாருங்க, இந்த படம் காமிக்கிறோம் பாருங்க, இதுதான் சூரியன் வைங்க. இந்த சூரியனுடைய ஒளிக்கு எர்த்தை சேர்றதுக்கு, இந்த எர்த்தை சேர்றதுக்கு 8 minutes தேவைப்படுது. சூரியனோட ஒளிக்கதிர்கள் இந்த பூமியை அடைவதற்கு 8 minutes தேவை. Do you know? Study of light is known as optics. உங்களுக்கு தெரியுமா இந்த ஒளியை பற்றி படிக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவுக்கு என்ன பேருன்னா ஆப்டிக்ஸ். யூசஸ் ஆஃப் லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றலின் பயன்கள். We are able to see objects with the help of light energy. ஒளி ஆற்றலுடைய உதவினால தான் நம்மளால் பொருள்களை காண முடியுது. இந்த சூரிய ஒளி வரதுனால தான் நம்ம கண்ணு முன்னாடி எல்லா பொருட்களையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு லைட் எனர்ஜி தேவை. Plants use light energy to synthesize their food. தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு இந்த லைட் எனர்ஜி தேவை. With the help of light energy, our skin is able to synthesize vitamin D. இந்த லைட் எனர்ஜினுடைய ஹெல்ப்னால நம்ம தோலில் விட்டமின் டியை உற்பத்தி செய்ய முடியும். நம்ம ஸ்கின்னுக்கு என்ன தேவை? விட்டமின் டி. அது எது நமக்கு தருது? லைட் எனர்ஜி. எலக்ட்ரிசிட்டி கேன் பி ப்ரொடியூஸ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் எனர்ஜி. இந்த லைட் எனர்ஜினுடைய உதவினால மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இந்த பிக்சர் பாருங்க, இந்த சன், இதுலேருந்து என்ன வருது? சூரிய ஒளி கற்றைகள் வருதா? சூரிய ஒளி கதிர்கள் சொல்லுவோம். இதன் வரதுனால தான் நம்ம பொருளெல்லாம் பார்க்க முடியுது. இந்த செடி பாரு,
இந்த சூரியன்கிட்டேருந்து தனக்கு தேவையான உணவை தயாரிக்கிறது. அதுக்கு சிந்தசிஸ்ன்னு பேர். இவர் பார்த்தீங்களா, இந்த சூரியன்கிட்டேருந்து அவருக்கு ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்குது. சூரிய ஒளியின் மூலமாக இந்த சோலார் எனர்ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நமக்கு மின்சாரம் கிடைக்கும். அப்போ யூசஸ் ஆஃப் லைட் எனர்ஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. இதனுடைய கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.